ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கான திருப்பதி திருமலா ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நேத்து சப்தகிரி பஸ் வந்து பாத்தீங்கன்னா காட் ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ டிராவல் பண்ண யாருக்கும் வந்து பெரிய லெவல இன்ஜுரி இல்லை. ஸோ மைனர் இன்ஜுரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓவர்டேக் பண்ணும்போது தான் இந்த ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா நடந்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த சைட்ல இருக்கக்கூடிய வால் சைட்ல வந்து பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனனால பெரிய அளவுக்கு யாருக்கும் ஒரு இன்ஜரியும் இல்லை. இது வந்து திருமலை திருப்பதி 2வது காட் ரோட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 பக்தர்களோட கீழ் திருப்பதியில இருந்து மேல் திருப்பதிக்கு 2வது மலைப்பாதை வழியா வந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அரசு பஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த பஸ் தான் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 2வது காட் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த லிங்க் ரோடு பக்கத்துல பஸ் வந்துட்டு இருந்தப்போ முன்னால் வந்து ஒரு பைக்கு மற்றும் ஜீப்பை வந்து பாத்தீங்கன்னா முந்தி செல்றதுக்காக அந்த டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா கட்டுப்பாட்டை இழந்த அந்த பஸ் வந்து விபத்துல சிக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த சைட்ல இருக்கக்கூடிய வால், அந்த காட் ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு கீழே பள்ளமா இருக்கும், ஒன் சைடு வந்து அந்த வால் மாதிரி கட்டியிருப்பாங்க மலைக்கு சேஃப்டியா. ஸோ அந்த சைட்ல வந்து பஸ் மோதினால வந்து பெரிய லெவல ஒன்றும் இன்ஜரி இல்லை. இதுவே மற்ற சைட்ல இதாயிருந்துச்சு அப்படின்னா கீழே பள்ளத்துக்கே வந்து உருண்டு பெரிய அளவுக்கு உயிர் சேதம் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்றனாலையும் டிரைவர் வந்து சாமர்த்தியமா வந்து பெரும் விபத்தை தவிர்க்கப்பட்டதாகவும் வந்து இந்த விஷயத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல அதுல போன யாருக்கும் வந்து பெரிய இன்ஜரி வந்து கிடையாது. ஸோ டிரைவரோட சாமர்த்தியத்தினால பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டனால அதுல போனவங்களுக்கு ஒரு மைல்டான இன்ஜரியோட ஊழியர்களாகட்டும் பக்தர்களாகட்டும் வந்து தப்பிச்சிருக்காங்க. அதே போல காயமடைந்தவங்களுக்கு வந்து மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எதிர்பாராத விதமா இந்த மாதிரி நடக்கக்கூடிய தவறுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் அருளால் நேற்று ஏதோ பெரிய அளவுக்கு யாருக்கும் ஒன்று வந்து ஆகல. ஸோ இது வந்து நம்மளோட சேனல்ல இருக்க ஒரு மெம்பர் ஒருத்தர் வந்து அவருக்கு கிடைச்ச போட்டோ வந்து நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆக்சிடென்ட் வந்து நேற்று நடந்ததுதான். நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த வால் சைட்ல போயிட்டு வந்து அவர் வந்து பஸ்ஸை விட்டனால ஓரளவுக்கு சைட்ல இருந்தவங்களுக்கு ஒரு கை கால் அந்த மாதிரி அடிபட்டிருக்கலாம். மற்ற சைட்ல விழுந்துருந்துச்சு அப்படின்னா பஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சேதம் நேற்று ஏற்பட்டிருக்கும். ஸோ இதுதாங்க நேற்று நடந்த இந்த இன்சிடென்ட். ஸோ இன்னைக்கு காலையில எஸ்எஸ்டி டோக்கன் வந்து எப்பவும் போல கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று ஈவினிங்கே வந்து இன்னைக்கு விடிய காலையிலோட ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் டிக்கெட் வாங்க போன நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட குரூப்ல வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுல வந்து அங்க எப்படி க்ரௌட் இருக்கு, என்ன டைம் டோக்கன் வாங்கினாங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து அது மூலமா கிடைக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்து போறவங்களுக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7:15 ஸ்டேட்டஸ் படி வந்து 7, 8, 9, 10, 11 மணி ஸ்லாட் வந்து இருந்துச்சு. மேபி இப்ப இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து 10 மணி ஆகுது. ஸோ இந்த டைம் மேபி நைட்டு ஸ்லாட் இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட்ல வந்து ஒரு 4000 டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. அதனால அது வந்து கொஞ்சம் அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. க்ரௌட் வந்து ஓரளவுக்கு நார்மலா தாங்க இருக்கு. அதே மாதிரி நேத்து டைரக்டா போகின தர்ஷன் வந்து எவ்வளவு நேரம் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 6 மணி நேரம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பார்ட்மெண்ட் ரொம்ப கம்மி தான், ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட். ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா தர்ஷன் பார்த்தவங்களோட கவுண்டிங் பார்த்தோம்னா 79,000 வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ நேத்துமே தர்ஷன் போயிட்டு வந்த ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 300 தரிசனத்திலையும் வந்து கூட்டம் வந்து ரொம்ப கம்மி தாங்க, நார்மலா தான் இருந்துச்சு, ஆனா வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க குடோன்ல அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருந்தாங்க. ஸோ 18ஆம் தேதிக்கும் நீங்க 19ஆம் தேதிக்கும் பாத்தீங்கன்னாவே 19ஆம் தேதியோட தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகம் தான். ஆனா வந்து டைரக்டா போகக்கூடிய தர்ஷன்ல பாருங்க, இது 22 மணி நேரம் சொல்லியிருக்காங்க, இது 6 மணி நேரத்துல பாத்துட்டாங்க. ஸோ கம்பார்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால க்ரௌடு வந்து ஆவரேஜா தாங்க இருக்கு, தாராளமா நீங்க தர்ஷன் போகலாம். ஸோ இது நேத்து ஒரு நண்பர் வந்து 11 மணி அளவுல நாங்க 300 தர்ஷன் போயிருந்தோம், ஈவினிங் 4:30 மணிக்கு தான் நாங்க தர்ஷன் முடிச்சோம், கூட்டம் குறைவு தான், ஆனால் அறையில் 2 மணி நேரத்துக்கு மேல வந்து அடைச்சு வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம் வந்து லேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ 11 மணிக்கு போனவங்க 4:30 மணிக்கு பார்த்தாங்க 300 தர்ஷன் அப்படின்னாலே அவ்வளோ க்ரௌடு இருக்கா அப்படின்றது கிடையாதுங்க. ஸோ 2 மணி நேரம் அவங்க சும்மா கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. கூட்டம் வந்து நார்மலா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து நடந்து போறீங்கனாலும் சரி, பஸ்ல போறீங்கனாலும் சரி, எப்படினாலும் கீழே டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வந்து வாங்கிட்டு போயிருங்க. அது உங்களுக்கு தர்ஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன்ல போறவங்களுக்கு வந்து ஒரு 4ல இருந்து 6 மணி நேரம், காலையில விடிய காலைல ஸ்லாட்ல போனீங்கன்னா ஒரு 1ல இருந்து 1.5 மணி நேரம், மேக்சிமம் 2 மணி நேரத்துல சாமியை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட் போறீங்கன்னா இது வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ண வச்சு அனுப்புறனால நமக்கு வந்து அந்த டைமிங் டிஃபரன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தர்ஷன் அப்டேட்டா இருக்கு.
இன்னைக்கு 20ஆம் தேதி. ஸோ 20, 21, 22 தொடர்ச்சியா நம்ம வந்து மார்ச் மாசத்தோட எல்லா அப்டேட்டுமே எதிர்பார்க்கலாம். மார்ச் மாசத்துக்கு 300 தர்ஷன் டிக்கெட், அதே மாதிரி 500 வர்ச்சுவல் சேவா டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவா, இது எல்லாமே வந்து டிக்கெட் ஓபன் ஆகும். அதே போல மார்ச் மாசத்துக்கான சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட், எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே வந்து 1 by 1 இந்த அப்டேட் வரும். ஏன்னா இந்த மாசம் 28ஆம் தேதியோட மாசம் வந்து முடியுது. அதனால மார்ச் மாசத்தோட அப்டேட் வந்து மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம்லாம் அவங்க கொடுக்க முடியாது. கண்டிப்பா இன்னைக்கு ஏதாவது ஒரு அப்டேட் வரும், வந்துச்சுன்னா ஷேர் பண்றேன். நிறைய பேர் கேக்குறீங்க, உங்களுக்கு எந்த அப்டேட் ஃபர்ஸ்ட் வருங்க, இது வருமா அது வருமா அந்த மாதிரி கேக்குறீங்க. அது நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. டிடிடி டிசைட் பண்ணிட்டு எந்தெந்த டிக்கெட்டை எப்போ ஓபன் பண்ணலாம், 300 ரூபாய் வந்து லாஸ்டா ஓபன் பண்ணலாம்னா அப்படிதான் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்டே கொடுக்கலாம்னா அப்படியே பண்ணுவாங்க. ஸோ அதனால நமக்கு எதுனாலும் அஃபீஷியல் அப்டேட்ல வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும். இப்போதைக்கு அதை பத்தின எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. கீழ் திருப்பதியில 3 இடங்கள்ல ஆஃப்லைன் டோக்கன் கொடுக்குறாங்க. நீங்க ட்ரெயின்ல போறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல வாங்கிக்கலாம். அங்க வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நீங்க ஆட்டோல போறனாலும் போகலாம். நீங்க கேட்டீங்கன்னாவே அவங்க வந்து சொல்லிடுவாங்க. புதுசா போறவங்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல ஆஃப்லைன் ரூம்ஸுமே கிடைக்கும். இதை விட்டீங்க அப்படின்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், ஸோ அங்கேயுமே உங்களுக்கு கிடைக்குது. சப்போஸ் உங்களுக்கு கவுண்டர் போறதுக்கு தெரியல அப்படின்னா அதோட மேப் கூட இருக்கு, நான் வேணா அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடத்துலயும் கொடுக்குறாங்க. நடைபாதை திறந்துதான் இருக்கு. நடைபாதையில திர்வதர்ஷன் டிக்கெட்லாம் எதுவும் தரமாட்டாங்க. அதனால ஆஃப்லைன் டோக்கனை வாங்கிட்டு நீங்க போங்க. 1 month ஒன்ஸ் தான் வாங்க முடியும், அதாவது 30 நாள் தான் கணக்கு. 30 நாளைக்கு அப்புறம் இன்னொரு டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். ஆதார் கார்டு வந்து ஜெராக்ஸோ ஒரிஜினலோ மொபைல்ல எதுல காட்டினாலுமே அக்செப்ட் பண்றாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட மொபைல்ல காட்டி டிக்கெட் வாங்கி தர்ஷன் பார்த்துட்டு வந்தாரு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. நம்மளோட டெலிகிராம்லயே வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த தகவலை. ஸோ அதனால நீங்க வந்து இந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. மார்ச் மாசத்தோட அங்க பிரதர்ஷனம் ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆகிருச்சு. சீனியர் சிட்டிசன் மட்டும்தான் இருக்கு. இப்போ 65 வயசு அப்படின்றத கேட்குறீங்க, நிறைய பேர் கம்ப்ளீட் ஆயிருக்கணுமா அப்படின்ட்டு. உங்களுக்கு 65 வயசு ஸ்டார்ட் ஆனாலே நீங்க தாராளமா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். நேத்து சீனியர் சிட்டிசன் தர்ஷன்ல போன நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். மூத்த குடிமக்கள் தரிசனத்துக்கு சுமார் 12:30 மணிக்கு நாங்க போயிருந்தோம். ஸோ கூட வந்து 4 வயது குழந்தைக்கு வந்து ஆதார் கார்டு வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொபைல்ல இருக்கக்கூடியதை நாங்க காமிச்சிட்டு உள்ள வந்து போயிட்டோம். 3 மணிக்கு எல்லாத்தையும் சேர்த்து விட்டாங்க. சிரமமா இருந்துச்சு, 1/2 மணி நேரத்துல சிரமப்பட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற தரிசனை விட இது ரொம்ப சீக்கிரமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை வந்து ரெஃபர் பண்றது. அதே போல இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, நான் வந்து வயதானவங்க இதய மூட்டு சர்க்கரை நோயில மாதிரி தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீனியர் சிட்டிசன்ல மெடிக்கல் கேசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நீங்க ஏதாவது சர்ஜரி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கு, மூட்டு வலி இருக்கு, மூட்டு ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னா அதுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்டோட சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க இந்த தர்ஷன்ல வந்து போகலாம். இது ஃப்ரீ தான். சீனியர் சிட்டிசனுக்கு ஓப்பன் ஆகும்போது 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா தாராளமா நீங்க போகலாம். நேத்து கூட நம்ம சேனல்ல ஒருத்தர் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அடுத்து ஃப்ரெஷ்ஷா போறவங்களுக்கும் சரி, நெக்ஸ்ட் டைம் நம்ம அங்க பிரதர்ஷனத்துல ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த சந்துரு அப்படின்றவர் தான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. ரூம்ஸ் எல்லாமே கிடைக்குது, ரூம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம், அதோட ப்ராசஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உடனே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.